ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நமக்கு ஒரு கதை சொல்லுங்க. கதையோட ஹெட்டிங் ஹோம்ஒர்க். ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போவாங்களாம். அங்கே ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்களாம். மறுபடியும் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த தங்கச்சி வந்து நோட் புக்கெல்லாம் எடுத்து வச்சு ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு விளையாட போயிடுமா. இவங்க அக்கா ஹோம்ஒர்க்கே எழுதாங்க. வந்த உடனே ஷூ சாக்ஸ் எல்லாம் அங்கங்க தூக்கி போட்டு விளையாட ஓடி போவாங்க. அப்போதைக்கு ஹோம்ஒர்க் எழுதணும்னு அந்த அக்காவுக்கு தோணவே இல்லையா. விளையாட ரொம்ப லேட் ஆச்சான். விளையாட மிஸ்ட்டு எழுதுவோம்னு அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. நைட்டு ஆச்சான். நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஐயோ ஹோம்ஒர்க் எழுதவே இல்லையே, மிஸ்ஸு திட்டுவாங்களேன்னு அப்போதான் அந்த அக்காவுக்கு தெரியுதான். கடகடன்னு நோட்டை எடுத்து வச்சு எழுதிட்டே இருந்துச்சான். கிறுக்கி டைம் ஆச்சு பாப்பா, வா பாப்பா, லேட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பாதி எழுதிட்டு பாதி எழுதாம டக்குன்னு சாப்பிட்டுட்டு குளிக்காம அப்படியே போயிடுச்சான். மிஸ்ஸு கேட்டாங்களா, பசங்களா யாரெல்லாம் ஹோம்ஒர்க் எழுதினாங்களோ அவங்களாம் பெஞ்சு மேலே வந்து வைங்க அப்படின்னு. எல்லா பசங்களும் வச்சாங்களாம். ஆனால் இந்த ஒரு பொண்ணு மட்டும் வைக்கவே இல்லையா. அந்த மிஸ் அந்த பொண்ணை கூப்பிட்டாங்களாம், இங்கே வா அப்படின்னு. ஏன் நீ மட்டும் ஹோம்ஒர்க் எழுதலைன்னு கேட்டோன்னே, மிஸ் வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு மிஸ், அதான் மிஸ் எழுதலைன்னு சொன்னாங்க. வீட்டில் வேலை இருந்துச்சா? எத்தனை மணிக்கு வேலை முடிஞ்சுது அப்படின்னு. 9 மணிக்கு முடிஞ்சது மிஸ் நைட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி எத்தனை மணிக்கு தூங்கினேன்னு கேட்டாங்க. 10 மணிக்கு தூங்கினேன் மிஸ் நான் அப்படின்னு சொன்னேன். அப்போ நடுவில் எவ்வளோ நேரம் கேப் இருக்குது, அதில் ஒரு 10 நிமிஷமாச்சு உட்காந்து எழுதலாம்ல அப்படின்னு கேட்டுச்சான். மிஸ் நான் யோசிக்கவே இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிச்சான். சரி காலைல உட்காந்து எழுதினியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மிஸ் காலைல தான் உட்காந்து மிஸ் கிறுக்கி விட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. சரி இன்னைக்கு ஈவினிங்கு உங்கள் அப்பா அம்மாவை நான் மீட் பண்ணுவேன், வேலை இருக்குன்னு சொன்னால கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங் அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. அந்த பொண்ணும் அவங்க அப்பா அம்மாவும் வந்தாங்க. எங்க உங்கள் பொண்ணு ஏன் எப்போ பாரு ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்டாங்க. அதே தான் மிஸ் எங்களுக்கும் தொல்லை, வீட்டுக்கு வந்தால் சாக்ஸு ஷூ ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடுறா மிஸ்ஸு விளையாட அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் பொண்ணு சொன்னால் எனக்கு நிறைய வீட்டில் வேலை இருக்குது, எதுவுமே பண்ண முடியல, 9 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன், 10 மணிக்கு தான் தூங்குறான்னு அப்படின்னு சொன்னான். அவள் கிடக்குறான் மிஸ், வீட்டில் வந்து ஒரு வேலை கூட பண்ண மாட்டேங்கிறான் மிஸ், நல்லா விளையாடுறா, 2 சாப்பிட்டுறா தூங்குறான், நல்லா விளையாடுறா சாப்பிட்டுறா தூங்குறான், இப்படி தான் மிஸ் பண்ணுறா. காலைல ஏஞ்சிச்ச உடனே தான் அவளுக்கு ஞாபகம் வருதுருவோம் இருக்குன்னு கிறுக்கி விடுவான் மிஸ், அழகாகவே இருக்காது மிஸ் அப்படின்னு திட்டினாங்க. ஓ அந்த அப்பா அம்மா சொன்னாங்க, மிஸ் நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சோடனே ஸ்கூல்லேயே ஹோம்ஒர்க் வச்சு எழுதுவாங்க, இல்லைன்னா அவனை கண்டிச்சாச்சு விடுங்க மிஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை திட்டுன்னு திட்டிகிட்டே இருந்தாங்களாம். வீட்டுக்கு வந்து மூஞ்செல்லாம் நல்லா கழுவிட்டு சாக்ஸு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு ஷூ எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு எல்லாத்தையும் அழகாக வச்சுட்டு உட்காந்துச்சான். எழுத ஆரம்பிச்சுதான். அவங்க தங்கச்சி கேட்டுச்சான், என்னக்கா ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஏய் நீ வேற சும்மா வாய் முட்டிடு, என்னைய மிஸ்ஸு கண்டுன்னு திட்டாங்கன்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருந்துச்சான். எழுதி முடிச்சோன்னே மறுநாள் போய் ஃபஸ்ட்டு நோட்டை வச்சதே அந்த பொண்ணு தானா. அவங்க மிஸ்ஸு வந்து பாராட்டினாங்களாம். எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா படிக்கணும்னா நம்ம சோம்பேறித்தனம் படக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம விளையாடுறது எழுதி முடிச்சுட்டு விளையாண்டுட்டு எழுதலான்னு நினச்சா முடியாது. அதனால் இனிமேல் எல்லாருமே படிங்க, சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம
பக்கத்து கேபிளே தட்டுங்க. பாய் பாய்.